வணக்கம் நண்பர்களே. இந்த டேட்டா என்ன சொல்லுது பாருங்கள். 1,50,000 பேர் ஒரு வருஷத்துக்கு, 1,200 பேர் ஒரு மாதத்துக்கு, 40 பேர் ஒரு நாளைக்கு, அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர்ஸுக்கு 2 பேர். என்ன டேட்டா இது தெரியுங்களா? நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதாவது இந்தியாவில் வந்து நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் மட்டும் இறந்து போகிறவர்களுடைய ஆவரேஜ் தான் இது தவிர வந்து அடிபடுறவங்க தனி, அதுக்கப்புறம் வந்து கோமா ஸ்டேஜ் இருக்கிறவங்க தனி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கு வந்து நேஷ்னல் சேஃப்டி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் வந்து கொண்டாடுறோம், 4th மார்ச். அதனால் வந்து நான் வந்து இந்த வீடியோவை வந்து போட்டிருக்கேன். அனைவருக்கும் இனிய தேசிய பாதுகாப்பு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நிறைய நமக்கு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது நிறைய பேர் வந்து அடிப்படுது, இல்லைன்னா வந்து இறந்து போகிறார்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஒரு சின்ன இப்போ ரோட்டில் வந்து நம்ம 2 வீலர் ஓட்டும்போது சின்ன ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போனால், 1000 rupees ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு போனால் கண்டிப்பாக நமக்கு விபத்து நடக்கும்போது அது வந்து பெரிய அளவில் நமக்கு காப்பாற்றுது. அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம குடும்பம் வந்து நமக்காக வீட்டில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நமது தாய், சிஸ்டர்ஸ், மேரேஜ் ஆனவங்களுக்கு, இப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு இப்போ ஒய்ஃபு, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நம்மளை நம்பி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். இது வந்து ஒரு இடத்துல நான் எடுத்தேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போகிறாங்க, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. பட் இந்த ரோடு கடவை வந்து பாருங்கள், ரோடை அடைச்சி அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காரு. இது கவர்மெண்ட் இடமா ஒரு இடமா எனக்கு தெரியல. இதுதான் வந்து பிஹேவியர். இது பாருங்கள், லிஃப்ட்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ரீசெண்டாக டெல்லியில் வந்து ஒரு 18 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் ரீசன்கெல்லாம் போகல, பட் ஆனால் வந்து இது மாதிரி நடக்குது இல்லையா? நடக்கிறதுனால வந்து வேறு விபத்துக்களில் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அப்போ அது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். அதாவது டோட்டலாக வந்து கம்மி பண்ணணும். டீ கடையில் வந்து இது பாருங்கள், ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்து யாருக்கும் ஒன்றும் ஆகலை, பட் ஆனால் வந்து இருந்தது. அதே போல் படப்பிடிவு குழுவினர் சென்றபோது கார் விபத்தாச்சு, ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டி வந்து எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து 2 வீலர் வந்து இவ்வளோ பெரிய வாட்டர் டேங்க் எடுத்து போகிறாங்க, கீழே விழுந்ததுன்னா பக்கத்தில் வர வண்டிங்கள்லாம் அடிப்படும். இது பாருங்கள், ஒருத்தர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இப்போ அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன பாருங்கள். அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர்ஸு, சப்போஸ் மேரேஜ் ஆன அவங்க ஒய்ஃபு, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரோட் கண்டிஷன் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். இது காரணம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ரோடு ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இவ்வளோ மோசமாக இருக்குது. இதில் எவ்வளோ பேர் சரிக்கு வந்து அடிப்பட்டால் என்ன ஆகும்? இது வந்து நான் சும்மா கூகுள் வந்து எடுத்து போட்ட பிக்சர். இது வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டில் பீப்புள் எல்லாம் கிராஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். யாராவது இந்த வயதானவர்கள் கிராஸ் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குழந்தையும் ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு வராங்க. பட் யாராவது வண்டியை நிறுத்துறாங்களா பாருங்கள், யாரும் வண்டியை நிறுத்துறதில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன தேவை? நமக்கு வந்து ஜீப்ரா கிராசிங் தேவை, இல்லைன்னா போலீஸ் வந்து ரெகுலேட் பண்ணணும். அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். இது வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ கிராஸ் பண்ணுறாரு பாருங்க. ஆக்சுவலாக கூஸ்ட்டுக்கு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து மூவ் ஆச்சு, டக்குன்னு வெளில வந்துட்டார். மயிரெழில் உயிர் தப்பினான்னு சொல்லுவாங்க. அது இதுவும் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது தான். இந்த இடத்துலையும் ஜீப்ரா கிராசிங் கிராஸ் பண்ணுறாங்க, வண்டி போகுது. இப்போ இந்த இடத்துல தேவை வந்து நமக்கு ஒரு ஜீப்ரா கிராசிங், ஒரு மேபி ஒரு சிக்னல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளோர் பாருங்கள், இது ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தது. ஃப்ளோர் வந்து இது மாதிரி இருக்குது. யாருன்னா தடிக்க விழுந்தாங்கன்னா ஃப்ராக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பாருங்கள், தெருவில் வந்து இது மாதிரி ஒரு கால்வா இருக்குது. அதில் மூடப்படாத கால்வானால் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து ஒரு கார் வந்து அதில் இறங்கிடுச்சு. நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகலை, காருக்கும் மேஜராக வந்து பெரிய பிரச்சனை இல்லை. பட் இதே வந்து சம்டைம்ஸ் வந்து பெரிய பிரச்சனைகளும் முடியுது, அசம்பாவிதத்தில் முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து சொல்லி சரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் நம்ம வந்து காப்பாற்றலாம். அதே போல் இது பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து பூந்தமல்லி ரோட்டில் ஒரு இடத்துல இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அவங்க நினச்சா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட இதை வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் வந்து வண்டி ஓட்டிகள் வந்து எப்படி போகிறாங்க பாருங்கள், அந்த வந்து சுற்றி போகிறாங்க. இந்த இடத்துல ஸ்லாப் சரியாக மூடாமல் இருக்குது. பட் இது வந்து சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா போதும், அந்த இடத்துல மல்டிபிள் பிசி ரோடு இடத்துல ஒரு ஃபேமஸ் காஃபி கடை. அவங்க வந்து அந்த ஃபோட்டோலேருந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வண்டிங்கள்லாம் பார்க் பண்ணிடுறாங்க, கஸ்டமர்ஸ் வர்றது. அதனால் 2 சைடு வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது. பட் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது வந்து ஏதாவது நடக்கும்போது பெரிய விஷயமாகவும் பெரிய செய்தியாகவும் வருது. இதே போல் வீட்டில் இருந்து நெட்லான் அடிக்கிறவங்கள இது வந்து கம்பி நீட்டிகிட்ருக்கு. இது வந்து சரியாக ஃபினிஷிங் பண்ணாதனால அந்த கம்பி நீட்டிகிட்ருக்கு. இதுவே வந்து நம்ம வந்து சப்போஸ் திடீர்னு வந்து கதவை திறக்கும்போது நம்ம கையில் வந்து அது வந்து அடிபட்டு ரத்தமாகலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், சப்போஸ் அவர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அந்த அடியை அவர் சரியாக கவனிக்காமல் விட்டால் அந்த இன்ஜுரியை பெரிய பிரச்சனையாக போய் முடியலாம். இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு பண்ணோம்னா, இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா, ஒன்று வந்து நமக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அந்த இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும்.
நம்ம பிஹேவியரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் டுவர்ட்ஸ் சேஃப்டி. நம்ம கண்டிப்பாக ஒரு மகனை இழந்த தாய், இல்லைனா தாயை இழந்த மகன், ஒய்ஃப் இழந்த ஹஸ்பண்ட், இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஒரு பையன் இருப்பான், அந்த குடும்பத்தில் அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பான். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இழக்கும்போது, இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் இழக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நியூஸாக பார்க்கும்போது அது நியூஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் வந்து பாதிப்பு ஏற்படும்போது அதனுடைய பாதிப்பு நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக வந்து சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் நன்றாக இருக்கலாம். அதே போல் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஆல் ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள், பர்சனல் இன்சூரன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். என்னென்னா நமக்கு வந்து எதுவும் நடக்கக்கூடாது, கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருப்போம். பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த டைமில் நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி இன்சூரன்ஸ் தான் நல்லது. நம்ம பிரதம மந்திரி திட்டத்துக்கு கீழே ஒரு 20 ரூபா எடுத்தோம்னா அது வந்து 2 லட்ச ரூபா கவர் பண்ணுறாங்க. இதை தவிர பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா அதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணுறாங்க. ஸோ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிடையாது, ஒரு தகவலுக்காக தான் சொல்லியிருக்கேன். குடும்பம் நமக்காக எப்பவும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, வேலையில் இருக்கும்போதும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, நம்ம வந்து பாதுகாப்பான முறைகளை கையெழுப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.